அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா, எங்களுக்கு பரக்கத் செய்திரு இந்த ஷஅபானிலும் இந்த ரஜபிலும் எங்களுக்கு பரக்கத் செஞ்சிரு, ரமலான் ஏற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திடு என்பதாக சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாதங்களுக்கு முன்பாகவே துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் சகோதரர்களே, எம்முடைய நிலைமை, எம்முடைய உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் இந்த ரமலானை தந்திருக்கின்றானே, நாங்கள் சிந்தித்திருக்கிறோமா? இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் எங்களுக்கு எண்ணி கணக்கெடுக்கப்பட்ட இந்த மூச்சுக்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறானே என்று நாங்கள் சிந்தித்திருக்கிறோமா என்பதை நாங்கள் சிந்தனையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதம் என்பது எங்களுக்கு சகோதரர்களே அல்லாஹ் சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். ரமலானுடைய மாதம் என்பது அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். இந்த சந்தர்ப்பமாக பயன்படுத்துவோம் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ ஆசைப்பட்ட நாட்கள் சகோதரர்களே, உலகத்தில் வாழ ஆசைப்பட்ட நாட்கள் இந்த ரமலானுடைய மாதமாக இருக்கிறது. எனவேதான் சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக நாங்கள் முயற்சி செய்வோம். அதிகமாக சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் இன்று நம்முடைய பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இன்று ஆடைகளை கொள்வனவு செய்வதிலும், இன்று பெருநாளுடைய நாளைக்காக வேண்டி ஆடைகளை புத்தாடைகளை கொள்வனவு செய்வதிலும் அழகு பார்க்கும் நாளாக பெருநாளுடைய நாட்களை ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, பெருநாளுடைய நாள் என்பது அது இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் செய்த தியாகங்கள், நாங்கள் செய்த நின்று வணங்கக்கூடிய வணக்கங்கள், நாங்கள் நோன்பு நோக்கக்கூடிய அந்த நோன்புகளுடைய கூலிகள் வழங்கப்படும் நாள் தான் பெருநாளுடைய நாள். எனவே தான் சகோதரர்களே, பெரியார்களே, புத்தாடை அணிவது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக்கவில்லை. அதில் இருக்கின்ற ஆடையில் சிறந்த சுத்தமான ஆடையை அணிவதுதான் மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது. இன்று நம்முடைய பெருநாட்களுடைய நாட்கள் அழகு பார்க்கும் நாட்களாக இன்று பெருநாளுடைய நாட்கள் மாறிக்கொண்டிருக்கிறது சகோதரர்களே. எனவே நம்முடைய பெருநாளுடைய நாட்களை நாங்கள் எதிர்பார்ப்பது என்பது எங்களுடைய ரமலானுடைய மாதத்துடைய கூலிகளை எதிர்பார்க்கும் நாளாக இருக்கிறது சகோதரர்களே. எனவேதான் நாங்கள் இந்த பெருநாளுடைய நாளைக்காக வேண்டி புத்தாடை வாங்குவதிலும் எந்த பிரச்சனை கிடையாது. இந்த நேரங்களை கியாமுல் லைல், இன்னும் ஏனைய தராவியுடைய நேரங்களை, வணக்க வழிபாட்டுடைய நேரங்களை கடைகளில் இறங்கும் நேரங்களாக ஆக்காமல் ரமலானில் தராவியில் கவனம் செலுத்தக்கூடிய நேரமாக ஆக்குவோம். ரமலானில் தராவியுடைய நேரங்களை கவனம் செலுத்தக்கூடியவர்களாக, நின்று வணங்கக்கூடிய நேரங்களாக, இன்னும் சகோதரர்களே, பெரியார்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய நேரங்களாக ஆக்குவோம். நேரத்தை பெருமதியாக கருதுவோம். எனவேதான் சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் அல்லாஹு தஆலா ரமதானுடைய மாதத்தை தந்திருக்கிறான். இந்த ரமதானுடைய மாதத்தில் சகோதரர்களே, நஷ்டவாளிகள் யார் தெரியுமா? அல்லாஹ் சூரத்துல் அஸ்ரில் சொல்கிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்திலே, நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனை சொல்லிக் கொண்டிருக்கிறான். என்ன நஷ்டம் சகோதரர்களே? உலகத்துடைய வாழ்க்கையில் ரமதானுடைய மாதம் வந்தும் ரமதானுடைய பெருமதி தெரியாமல் சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் உலகத்தில் நோன்பு என்பது தனக்குரிய நோன்பு கிடையாது என்று எண்ணிக்கொண்டு எம்முடைய கியாமுல் லைல்கள், எம்முடைய தராவிஹுடைய வணக்கங்கள் இது எம்முடைய வணக்கம் அல்ல, வணங்கக்கூடிய பள்ளிக்கு செல்லக்கூடியவர்களுடைய வணக்கம் என்று சகோதரர்களே, இந்த வணக்கங்களுடைய அந்த நேரங்களை அவர்கள் வீணாக கழித்தவர்கள், இவர்கள் தான் நஷ்டவாளிகள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் நஷ்டவாளிகள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சிலர்களை விதிவிலக்காக்குகிறான். இல்லல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டு, வஅமிலுஸ் ஸாலிஹாத், சாலிஹான அமல் செய்கிறார்களோ, வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர், இந்த ஹக்கான இந்த மார்க்கத்தை மற்ற மக்களுக்கு சகோதரர்களே பொறுமையை கொண்டும் இந்த ஹக்கான தீனை ஒருத்தர் உபதேசம் செய்பவர்களை தவிர என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே நாம் மட்டும் அமல் செய்யாமல் நம்முடைய குடும்பங்களில் யாரெல்லாம்
தொழுகையில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்களோ அவர்களை தொழுகைக்காக வேண்டி தயார்படுத்துவோம். சகோதரர்களே, பெரியார்களே, தொழுகைக்காக வேண்டி தயார்படுத்துவோம். தொழுகையில் சகோதரர்களே நாங்கள் கவனம் செலுத்துவோம். தராவிஹுடைய தொழுகையில் கவனம் செலுத்துவோம். மற்ற ஏனைய நல்லமல்களில் கவனம் செலுத்துவோம். சதக்காக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய மாதம் வந்தால் காற்றை விட வேகமாக சதக்காக்களில் ஈடுபடுவார்கள். எனவே சகோதரர்களே, சதக்காக்களில் நாங்கள் அதிகம் கவனம் செலுத்துவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நின்ற வணக்கங்களில் அதிகமாக கவனம் செலுத்தினார்கள். அதிகமாக நின்று வணங்குவதிலும் அதிகமாக கவனம் செலுத்துவோம். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கை அது என்னுடைய போங்கில் தான், நான் சொல்லுகின்றபடிதான் உலகத்தில் வாழ்வேன் என்று உலகத்தில் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவர்களுக்கு என்ன இருக்கிறது தெரியுமா? வமன் அஅரத அன் திக்ரி, யார் என்னை ஞாபகம் செய்வதை விட்டும் என்னுடைய கட்டளைகளை புறக்கணித்து நடந்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, உலகத்துடைய வாழ்க்கையில் நெருக்கடியான வாழ்க்கையை உண்டாக்குவோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்றான், வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக் கொண்டிருக்கிறான், நாளை கியாமத் நாளில் அவனை குருடனாக எழுப்புவோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாளை கியாமத் நாளில் அவனை எழுப்பியவுடன் قال لما حشرتني اعمى, அல்லாஹ்விடத்தில் சொல்லுவாரு, யா அல்லாஹ் ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய்? வகத் குன்து பஸீரா, யா அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் நல்ல பார்வையுடனாக இருந்தேனே என்று சொல்லிக் கொள்வார் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் சொல்லுவான் என்ன தெரியுமா? قال اتك آياتنا, எங்களுடைய அத்தாட்சிகள் உன்னிடத்தில் வந்தது, என்னுடைய நோன்பு சம்பந்தமான தெளிவூட்டல்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் உன்னிடத்தில் எடுத்து எத்தி வைக்கப்பட்டது. ஆனால் அவைகளை புறக்கணித்து உலகத்தில் வாழ்ந்தாய், மறந்து வாழ்ந்தாய். அல்லாஹ் சொல்றான் என்ன தெரியுமா? அவர் கேட்டவுடன் சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், قال لما حشرتني اعمى وقد كنت بصيرا என்று கேட்டவுடன் அல்லாஹ் அவனுக்கு சொல்வான், அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீ உலகத்துடைய வாழ்க்கையில் என்னுடைய அத்தாட்சிகள் வைக்கப்பட்டாலும் நீ அவைகளை மறந்து வாழ்ந்தாய். அதே போல இன்றைய நாளும் நீ மறக்கடிக்கப்பட்டவனாக எழுப்பப்பட்டிருக்கிறாய் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவேதான் சகோதரர்களே, பெரியார்களே, ரமதானை பெருமதியாக கழிப்போம். நேரங்களை நாங்கள் கணக்கிட்டுக் கொள்வோம். இந்த ரமதான் எப்படி கழிகின்றது, நேர சூசிகளை சரியான முறைக்கு நாங்கள் அமைத்துக் கொள்வோம். எனவேதான் சகோதரர்களே, ரமதானை வீணாக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்காமல் ரமதானை சிறந்த முறையில் கழிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் ஆக்குவானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய ரமதானை சிறந்த ரமதானாக அடைந்த கூட்டத்தில் ஆக்குவானாக. ரமதானை அடைந்து அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை, இதுக்கு மினன்னாரை, நரக விடுதலை அடைந்த, இன்னும் சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. எதை நாம் கேட்டோமோ அதன்படி இஹ்லாஸான முறையில் அமல் செய்யக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்குவானாக.